ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்கள்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இடமா ரவுண்டிங்கில் இருக்கும்போது நம்மளோட டீமும் ஏங்க நமக்கு அந்த ஃபுட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதோ அந்த இடத்த மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இதில் எந்த ஒரு உள்நோக்கும் கிடையாது. நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். இருந்தாலும் 1 or 2 தான் நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருக்கும்போது நம்ம போயிருக்கிடம் தான். இப்போ ரீசெண்டாக ஃபேமிலி ரைட் இருக்கிற தமிழ்நாட்டில் சேலம் RR பிரியாணி தஞ்சாவூரோட என்ட்ரன்ஸில் இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருக்கு. நியூலியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஸோ எங்களோட பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இவங்களோட மெயின் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்களோட நேமே பார்த்தீங்கன்னா சேலம் RR பிரியாணி. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு வந்து சொன்ன மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு வராங்க. 1/2 buy 1 get 1 இந்த மாதிரி ஆஃபர்ஸ் +65 ஆஃபர்ஸ் சூப் எல்லாமே இவங்க வந்து ஆஃபரில் கொடுத்துட்டு வராங்க. நம்ம ரீசெண்டாக நம்ம ஒர்க் விஷயமாக தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி நம்ம வந்து ஏற்கனவே தஞ்சாவூர் என்ட்ரு ஆகும்போது இந்த பிரியாணி நம்ம வந்து காலையிலே மார்னிங் பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம எல்லாம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2:30 வாக்கில் இந்த பிரியாணி கடைக்கு நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். லஞ்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆளுக்கு நம்ம வந்து நம்மளும் டீமும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து இன்னொரு நண்பர் வந்து ப்ரான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் வைஸாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மெனு ட்ரை பண்ணியிருந்தோம். சைடிஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டது அன்றைக்கி வந்து இவங்க வந்து அதுக்கு ஆனியன் ரைத்தா வைக்கிறாங்க ப்ளஸ் பிரெட் அல்வா வைக்கிறாங்க. ஸோ இந்த சைடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எவ்வளோ நாளும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. வந்து ப்ளஸ் இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு இவங்கள வந்து அவ்வளோ ஒரு பியூர்லி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலான பிரியாணி ரைஸ் தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜீரக சம்பா இல்லாமல் நார்மலான வந்து பிரியாணி ரைஸ் தான் இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் வந்து 3 பீஸ் என்னமோ வைக்கிறாங்க ஒரு பிரியாணியோட குவான்டிட்டியில். ஒரு பிரியாணி வந்து ஒரு ஆளுக்கு எனஃபாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா மட்டன் அவ்வளோ ஒரு பாயில்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி எனக்கு என்னமோ கம்பேர் பண்ணும்போது மட்டன் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் நாங்கள் எங்களோட ஃபேவரட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரைன் ஃப்ரை, அதாவது மூளை ஃப்ரை வாங்கியிருந்தோம் ப்ளஸ் கிரில் சிக்கன் வாங்கியிருந்தோம். இவங்களோட மூளை ஃப்ரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்ல ஒரு காரசாரமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. கிரில்லும் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இவங்ககிட்டோட பிரெட் அல்வா டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரெட் அல்வா இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஆனியன் ரைத்தாவும் சொல்லவே வேண்டாம். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு அட்மாஸ்பியரான லொக்கேஷன்லையும் வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ இந்த பயனுள்ள தகவல் எங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா புது இடங்களை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் போகிற ரெஃபர் உங்களை வந்து செய்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். உங்கள் ராம்.